பேசாம நீ எப்படியாவது அர்ஜுனை கன்வின்ஸ் பண்ணி கன்சீவ் ஆயிடு சத்யா. செல்லம், ஒரு பொண்ணு கன்சீவ் ஆனா முதல்ல அத புருஷன் கிட்டதான் சொல்லணும்னு ஆசைப்படுவா. ஆனா இங்க அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்லடா. நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே உங்க அப்பா நமக்கு குழந்தை பிறந்தா அது துரோகத்துக்கு பிறந்த குழந்தையா இருக்குன்னு சொல்லி என் மனசு சுக்கு நூறா அடிச்சு உடைச்சிட்டாரு. நீ வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அம்மா எவ்வளவு பிரச்சனைய சமாளிச்சிட்டு இருக்கேன்னு நீயே தினமும் பாக்குறல்ல. நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு கூட யார்கிட்டயுமே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுற. எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் கூட பெருசா தெரியலடா. ஆனா நீ இந்த உலகத்தை பார்க்கும்போது உன் அப்பா முகத்தை பார்க்க முடியுமா? அதுதான் எனக்கு சந்தேகம். என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தா டிவோர்ஸ்க்கு முன்னாடியே நானும் அப்பாவும் பிரிஞ்சிருவோம் போல இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். நீ பிறக்கும் போது உங்க அப்பா நம்ம கூட இருப்பாரா மாட்டாரான்னு கூட தெரியல. அதுதான் எனக்கு வருத்தமே. என்ன தனியா நின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்க? மனசுல அவ்வளவு கெட்ட எண்ணத்தை வச்சிருந்தா யார்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்க முடியும்? இப்படி தனியா நின்னு புலம்ப வேண்டியதுதான். அர்ஜுன், சாரி, நான் இப்ப ஆர்கியூ பண்ற மூட்ல இல்ல. மனசுல பட்டத சொன்ன, ஆளை விடு சாமி.